எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் கடைசி பகுதி எல்லாரும் சேர்ந்து நல்ல சத்தமாக வாசிக்க போகிறோம். நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் திரும்ப சேர்ந்து இல்லை மனப்படமாக சொல்லணும். எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது இந்த மாதத்திற்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்திலிருந்து 2 வாரங்கள் நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை தந்தார். இந்த 3வது வாரத்திலையும் ஸ்தோத்திரம் பெருக்கமும் முதிர்ச்சியும் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். பெருக்கமும் முதிர்ச்சியும் ஸ்தோத்திரம். 2 பேதுருவின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8 வசனங்களை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். சேர்ந்து வாசிக்க போகிறோம். பேதுருவின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8 வசனங்கள். இப்படி இருக்கிற நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாயிருக்க ஒட்டாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வீணரும் கனியற்றவர்களுமாயிருக்க ஒட்டாது. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால். பெருக்கமும் முதிர்ச்சியும் ஸ்தோத்திரம். இவைகள் என்று சொல்லப்பட்டது எவைகள்? இப்படி இருக்க 5ஆம் வசனத்திலிருந்து ஒரு பட்டியலை பேதுரு எழுதுகிறார். அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியம். விசுவாசம் வரும்போது அடுத்து என்ன வருகிறது? தைரியம் வருகிறது. அடுத்து தைரியத்தோட ஞானம் வருகிறது. தைரியம் வந்தா மட்டும் போதாது, தைரியத்தோடு என்ன இருக்கணும்? ஞானம் இருக்கணும். சிலர் தைரியமா இருப்பாங்க, தைரியமா எதையும் செய்வாங்க, சில நேரம் ஞானம் இல்லாம செஞ்சிருவாங்க. ஆகவே விசுவாசம் வரும்போது விசுவாசம் நமக்குள் தைரியத்தை கொண்டு வருகிறது. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க கண்டிப்பா எதை கண்டும் பயப்பட மாட்டாங்க, எந்த சூழ்நிலையை கண்டும் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும். சாலமோனுக்கு ஞானம் இருந்தது, இச்சை அடக்கம் இல்லாமல் போய்விட்டது. ஆகவே ஞானத்தோடு என்ன வேணும்? இச்சை அடக்கம் தேவை. ஸ்தோத்திரம். இச்சை அடக்கத்தோட பொறுமையையும். இப்ப இச்சை அடக்கம் வரும்போது அடுத்து என்ன வருகிறது? பொறுமை வருகிறது. பொறுமையோட தேவ பக்தியையும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு தேவ பக்தியோட. எல்லாரும் சொல்லுங்க, கொஞ்சம் வாசிங்க. தேவ பக்தியோட சகோதர சிநேகம் எப்படி இருக்கணும்? தேவ பக்தியோட இருக்கணும். எப்படி இருக்கணும்? நம்ம சிநேகம்லாம் தேவ பக்தி உள்ளதா இருக்கிறதா? நம்ம ஐக்கியங்கள் எல்லாம் தேவ பக்தி உள்ளவைகளா இருக்கிறதா? தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், அந்த சகோதர சிநேகத்தோட எது வேணும்? அன்பு இருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இவைகளை கூட்டி வழங்குங்கள். இதெல்லாம் நம்ம தான் கொடுக்கணுமா? வழங்குங்கள். ஸ்தோத்திரம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்போ இதை வழங்குபவர்னா என்னது? நம்ம தான் கொடுக்கணும். எதிர்பார்ப்பாங்க சிலர், அன்பே இல்லை அவங்ககிட்டம்பாங்க. நீங்க அன்பை கொடுங்க. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் போதனை அதுதான். நீங்கள் மற்றவர்களிடத்தில் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதை நீங்க முதலாவது என்ன செய்யுங்க? செய்யுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே இங்க சொல்லப்பட்டதெல்லாம் முக்கியமான காரியங்கள். இவைகளில் பெருகினால், இதெல்லாம் நமக்குள்ள பெருகணும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது
இந்த ஆவிக்குரிய காரியங்கள் நம்மிடத்தில் பெருக வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, ஆவிக்குரிய காரியங்கள் நம்மிடத்தில் பெருக வேண்டும். இவைகள் பெருகினால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? கனி உள்ளவர்களா இருப்போம். அதான் முதிர்ச்சி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. பிரயோஜனம் உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆவிக்குரியவைகள் நம்மில் பெருகினால் ஆவிக்குரிய காரியங்களில் நமக்கு முதிர்ச்சி உண்டாகிறது. இதெல்லாம் நமக்குள்ள பெருக வேண்டும். இதெல்லாம் குறைஞ்சிருந்தா இன்னைக்கு இன்க்ரீஸ் பண்ண கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வேத வசனங்களை குறித்து கொண்டு வீட்டில் போய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இவைகளில் நான் பெருகுவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. இவைகள் எனக்குள் பெருக வேண்டும். அவங்க என்கிட்ட அன்பாவே இல்லை, நீங்க அன்பாருங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். விசுவாசத்தோட தைரியம், தைரியத்தோட ஞானம், ஞானத்தோட இச்சை அடக்கம், இச்சை அடக்கத்தோட பொறுமை, பொறுமையோட தேவ பக்தி, தேவ பக்தியோட சகோதர சிநேகம். நம்ம ஐக்கியங்கள் சிநேகங்கள் எப்படி இருக்கணும்? உலகத்திற்குரியதா இருக்கக்கூடாது, தேவ பக்தியோடு இருக்க வேண்டும். தேவ பக்தியோட இதெல்லாம் கலந்து வருது. தேவ பக்தி ஐக்கியத்துக்குள்ள கொண்டு வருது. அந்த ஐக்கியம் எப்படி இருக்குன்னா தேவ பக்தி உள்ளதா இருக்க வேண்டும். தேவ பக்தி ஐக்கியத்திற்குள் கொண்டு வருகிறது. அதான் உண்மையான தேவ பக்தி. உண்மையான தேவ பக்தி நம்மை சபையோடு ஐக்கியப்படுத்தும், தேவனோடு ஐக்கியப்படுத்தும், ஆவிக்குரியவர்களோடு ஐக்கியப்படுத்தும். அந்த தேவ பக்தியோட சகோதர சிநேகம் நமக்கு வருகிறது. அந்த சகோதர சிநேகம் எப்படி இருக்கணும்? தேவ பக்தி உள்ளதா இருக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இவைகள் பெருகினால் நாம் முதிர்ச்சி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். இன்னைக்கு பெருக்கமும் முதிர்ச்சியும் அதான் கர்த்தர் நம்ம கூட பேசுகிற வார்த்தை. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திற்கு வரும்போது தெரிந்த வசனம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. எல்லாரும் சொல்லுங்க, நடந்து. எதுல பெருகுது சபை? ஸ்தோத்திரம். பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மில் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். உலகத்திற்கும் சபைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. உலகத்தின் பாவங்கள், உலகத்தின் வேஷங்கள், உலகத்தின் தன்மைகள் சபைக்குள் வரக்கூடாது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சபைக்குள்ளனா இந்த கட்டடத்துக்குள்ள இல்லை, நமக்குள்ள வரக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ள உலகத்தின் தன்மைகள் என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறோம். நேற்று உபவாச ஜெபத்தில் சொன்ன ஆவிக்குரிய யுத்தம், ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்த களத்தில் தான் நம்ம யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே ஆவிக்குரிய யுத்தத்துக்குள்ள வர்றீங்க. கண்ணுக்கு தெரியாத ஆவிகளோட போராடுகிறோம். இந்த யுத்த களத்தில் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருந்தாதான் தேவனுடைய பிள்ளைகளை நம்மால் ஜெயிக்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். நமக்கும் உலகத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நமக்கும் உலகத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவரை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளணும். பைபிள்ல இருந்து நிறைய வசனங்களை நல்லா வாசிங்க. பரிசுத்த ஆவியின் ஆறுதல். இன்னைக்கு அதுக்காக தான் விசேஷ கூட்டம் சாயங்காலம். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆறுதலையும் கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் வருகிறது. இதெல்லாம் சபைக்குள்ள வந்தபோது சபை பெருகியது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கப்படாத ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நம்ம பிள்ளைகள் வாழக்கூடாது. ரட்சிக்கப்படாத ஃப்ரெண்ட்ஸுடைய தன்மைகள் நம்ம பிள்ளைகளுக்குள்ள ஒட்டக்கூடாது. கர்த்தர் கிருபையாய் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளை காப்பாராக.
தினமும் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. தினமும் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உலகத்தின் மாயைகள் எங்க பிள்ளைகளை தொடக்கூடாது. உலகத்தின் வேஷங்கள் எங்க பிள்ளைகளை தொடக்கூடாது. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்குள் வர வேண்டும். ஆமென். கர்த்தர் அந்த கிருபைகளை தருவாராக. ஒரு சாட்சியை நான் சொன்ன அந்த இடத்துக்கு பிரயோஜனமா இருக்கும். கடந்த சிஏ கேம்ப்ல கடைசி நாள் 3வது செய்தி பாஸ்டர் டி மோகன் அவர்கள் கொடுத்தாங்க. அவர் செய்தி கொடுத்து முடிச்சு காருக்கு ஏறும்போது நாங்கள்லாம் அவரை பார்க்குறதுக்கு அந்த சைடில் நான்லாம் இருந்தனால விஷ் பண்ணி அவங்களுக்கு கை கொடுத்து அவங்கள அனுப்பி வச்சோம். நிறைய பேர் அவங்க சர்ச்சில் இருந்து வந்து அவரை ஒரு படை சூழ நெருக்கிட்டாங்க. அங்கேயே அவரை பார்க்க முடியலை. அவ்வளோ ஊழியங்கள் அவருக்கு பிஸியாக இருக்கு. அவ்வளோ பேர் நின்று ஃபோனில் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து ஒரு வாலிப பிள்ளை வந்து, பாஸ்டர் உங்களோட ஒரு செல்ஃபின்னா, எடுக்க முடியாதுன்ட்டாரு. எடுக்க முடியாது எடுக்க முடியாது அப்படின்ட்டு நிற்கவே இல்லை. காருக்கு நேராக போயிட்டு இருக்காரு. அவ்வளோ பேர் இருந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்தார். எல்லாரும் வர்றாங்க. வாலிப பசங்கள்லாம் நின்று சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இருக்கும். எல்லாருக்கும் ஃபோட்டோ எடுத்துட்டு கடைசியில் ஒரு வாலிப பிள்ளை, அவர் சர்ச்சில் உள்ளதான் நினைக்கிறேன், பாஸ்டர் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உங்களோட ஒரு ஃபோட்டோன்னு வந்துச்சு. செல்லை கொண்டு முன்னால் வரவும் எடுக்க முடியாது அப்படின்ட்டு போயிட்டே இருக்காரு. நிற்கவே இல்லை. எவாஞ்சலிஸ்ட் வெஸ்லி மேட்சல் அவர்களோடு சில ஊழியங்களில் நிறைய கூட்டங்கள் நம்ம கூப்பிட்டுருக்குறோம். அவரும் அப்படிதான். தனியாக வந்தால் யாருக்கும் செல்ஃபி எடுக்க விட மாட்டார். தனியாக வந்தால் எந்த வாலிப பிள்ளைகளும் செல்ஃபி எடுக்கவே முடியாது, ஃபோட்டோ எடுக்கவே முடியாது அவரோட. அவர் சொல்வார், ஒன்று உங்கள் அம்மா அப்பாவோட வா, இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, ஃபோட்டோ எடுக்க முடியாது. எதற்காக சொல்கிறேன்னா, கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. நம்ம சொல்லலாம், ஒரு ஃபோட்டோவில் என்ன பாஸ்டர் வருது, அதெல்லாம் இந்த காலத்தில் சகஜம். இப்படி சகஜமாக விடுறது தான் கடைசியில் சங்கடமாக முடியுது. சகஜங்கள் எல்லாம் எப்படி முடியுது? கை உயர்த்தி சொல்லுங்க. சங்கடத்தில் என்ன செய்யுது? முடியுது. சகஜமாக பழகுறாங்க, கேஷுவலாக பழகுறாங்க, சோசியலாக பழகுறாங்க. சோசியல் லைஃபே போயிடுது கடைசியில். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸ்தோத்திரம். நாம் நம்முடைய பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும். பிள்ளைகளை சந்தேகிக்காதீங்க, பிள்ளைகளை கண்காணியுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரு, உங்கள் பிள்ளைகள் எங்கே போகிறாங்க, உங்கள் பிள்ளைகள் யாரோட ஐக்கியம் வைத்திருக்கிறார்கள் என்பதை சரியாக கண்காணித்தால்தான் உங்கள் பிள்ளைகள் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைகள் மொபைல் ஃபோன் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியுமா? கணவனுடைய மொபைல் ஃபோன் பாஸ்வேர்டு மனைவிக்கு தெரியுமா? மனைவியினுடைய மொபைல் ஃபோன் பாஸ்வேர்டு கணவனுக்கு தெரியுதா? அப்படிதான் குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருக்கு பயப்படும் பயம் வேண்டும். நம்ம கர்த்தருக்கு பயப்படும் பயம்னா அப்படியே பவியமாக முக்காடு போட்டு இங்கே உட்காந்துட்டு முடிஞ்சோடனே நம்ம செய்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. அது இல்லை. இப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயம், கிரியைகளினாலும் உண்மையினாலும் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஸ்தோத்திரம். எவ்வளவு இன்னைக்கு சமுதாயத்தில் சீர்கேடுகளை பார்க்கிறோம். ஆவியானவர் உங்களோட பேசுகிறார். இன்றைக்கு நாம் விழிப்படையாவிட்டால் சத்துரு எல்லாத்தையும் பாழாக்கிடுவான். ஒரு ஆமென் சொல்லுங்க. நாம் என்ன செய்யணும்? விழிப்படையணும். விழுந்து போனவங்களை பார்க்காதீங்க, பைபிளில் நிற்கிற பரிசுத்தவான்களை பார்த்து நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். ஏன் நம்ம சாட்சியா வாழணும்னு சொல்றோம் தெரியுமா? ஆத்துமாதாயம் பண்றதுக்கு மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்கிற ஆட்கள் எடறி போகாம இருக்கிறதுக்கு சாட்சியின் ஜீவியம் அவசியம். அப்போஸ்தலர் 1:8 வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள்.
உலகமெங்கும் கர்த்தர் நம்மளை சாட்சியா வைக்க போறாரு. ஸ்தோத்திரம். உலகமெங்கும் சாட்சி. அதற்கு அடிப்படை எங்க? முதல்ல வீடு, ரெண்டாவது சபை, மூன்றாவது நம்ம ஊரு, அடுத்து தேசம், அடுத்து உலகம் முழுவதும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் சொல்லுவாங்க, அது என்னோட பர்சனல் விஷயம் பாஸ்டர், நான் எப்படியும் வாழுவேன், அதை யாரும் கேட்க முடியாது. பர்சனல் விஷயம் கிடையாது. சபைக்குள்ள வந்தாச்சுன்னா இப்படிதான் இருக்கணும்னு ஆண்டவர் ஒரு ஒழுங்கை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதுக்கு தானே நாங்கள் ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். வெறும் கல்யாணம் நடத்துக்கும் சடங்கு நடத்துக்குமா எங்களுக்கு அபிஷேகம் கொடுத்துருக்காரு ஆண்டவர். ஸ்தோத்திரம். உங்களெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான் ஊழியக்காரனுடைய பிரதான வேலை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். என்ன வண்டி இன்னைக்கு ஒரு மாதிரி போகுதுன்னு சிலர் யோசிக்கிறீங்களா? ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். ஒரு வாரத்துக்கு முன்னாலே இந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திடீர்னு எல்லாம் நம்ம கொண்டு வர்றதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய விஷயங்கள் நம்மில் பெருக வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி வரும் தலைமுறையை நம்ம சந்திப்போம்? நம்ம சாட்சியா இருந்தாதான் நிறைய பேர் இடறி போகாம இருப்பாங்க. ஆத்துமாதாயம் அது செகண்டரி, அது ரெண்டாவது. முதல்ல நம்ம கூட டிராவல் பண்றவங்களே என்ன செய்யக்கூடாது? எப்படி இருந்த ஆள் இப்படி ஆயிட்டாரு, இவரே இப்படி போயிட்டாரு, நம்ம என்ன ஏமாத்துறோம்? சிலர் அதெல்லாம் சாதகமா போயிடும். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்றார், ஒருவனுக்கும் நம்ம இடர்ல இருக்கக்கூடாது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நம்மளை பார்க்கிற யாருக்கும் என்ன வரக்கூடாது? இடரல் வராம இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நம்ம எல்லாம் மனிதர்கள், தவறி போகலாம், ஆனால் மறுபடி அந்த ட்ராக்ல வந்து ஓட ஆரம்பிச்சிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பிள்ளைகள் விஷயங்கள்ல ரொம்ப கவனம் செலுத்துங்க. ஆவிக்குரியவர்களோட ஐக்கியம் இருக்கிறதா? சர்ச்சில் ஐக்கியமா இருக்கிறாங்களா? வாலிபர் கூட்டத்துக்கு போறாங்களா? எல்லாம் நம்ம கவனிக்கணும். அப்பதான் அந்த பிள்ளைகள் எதிர்காலம் நல்லா இருக்கும். நீங்க உங்க பிள்ளைகள்கிட்ட நண்பனை போல பழகுங்க. சில நண்பனை மாதிரி பழகி கேட்கறதெல்லாம் செஞ்சு கடைசியில் குழியில தூக்கி போட்டுருவாங்க பெற்றோர்களே. அந்த பழக்கத்தை சொல்லலை. உங்களிடத்துல எந்த பிரச்சனையும் பிள்ளைகள் மனம் திறந்து பேசுகிற அளவில் நீங்கள் அவர்களுக்கு இடம் கொடுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் அவர்களுக்கு இடம் கொடுக்கணும். நீங்க அவங்களுக்கு இடம் கொடுக்கணும். மாணவர் ஊழியத்தில் 7 வருஷத்துக்கு மேலே அந்த எஸ்எஃப்சி ஊழியத்தில் பொறுப்பில் இருந்தேன். எங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் நடக்கும். அப்போ நிறைய முக்கியப்படுத்துறது என்னன்னா, சபையில் மாணவர் ஊழியத்தை முக்கியப்படுத்துறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க தான் அடுத்த ஜென்ரேஷன், அடுத்த தலைமுறை. ஸ்தோத்திரம். அவங்க வீக்காக இருந்தால் சபை வீக்காயிரும். இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அடுத்த ஜெனரேஷன் இந்த சர்ச்சில் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம உபவாசிக்கிறது போல அடுத்த சந்ததியும் உபவாசிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகள் மொபைல் போனை நீங்க யூஸ் பண்றதுக்கு யோசிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். நீங்க சந்தேகிக்க வேண்டாம், கண்காணியுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். சிலருக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆவியானவரே நடத்துறாரு எல்லாத்தையும். கர்த்தாவே தோத்திரம். அப்படி இல்லை. நம்மளை ஆண்டவர் உங்க கையில பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாருன்னா நீங்க அந்த பிள்ளைகளுக்கு உத்தரவாதம் பண்ணணும். என்ன செய்யணும்? உத்தரவாதம் பண்ணணும். நல்ல விஷயங்களை செய்யுங்க. சத்தியத்துக்கு மாறான காரியங்களுக்கு உடன்படாதீங்க. நம்ம பெற்ற பிள்ளைகள் தான். ஆனா சத்தியத்துக்கு விரோதமா, வசனத்துக்கு மாறா வரும்போது, அது படிப்போ வேலையோ திருமணமோ எதுவா இருந்தாலும் வசனத்துக்கு மாறான காரியத்துக்கு ஓகே சொல்லாதீங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா இப்பொழுது தற்காலத்தில் அந்த சிச்சைகள் எல்லாம் கஷ்டமா தான் இருக்குமா, ஆனா பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு சமாதானமாகிய நீதியாகிய பலனை கொண்டு வரும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். எபிரேயர் நிருபம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் இருக்கு, குறிச்சுக்கிடுங்க. அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும்.
ஏன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சிச்சை இல்லை, கண்டிக்க வேண்டிய காரியங்களில் கண்டிக்கணும். ஸ்தோத்திரம். அப்போ சமாதானம் நிலைத்திருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். தவறான நண்பர்களோடு பழக்கம் வச்சிருந்தா அதை கண்டிங்க. ஸ்தோத்திரம். நம்ம சர்ச்சில் ஒரு வாலிப பிள்ளை, அப்போ சின்ன பிள்ளை வரும்போது இப்போ இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் படிக்கிற நாட்களில் இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு நாள் ஒரு வாலிப பையன் சாக்லேட்டு கொடுத்துருக்கான். வாலிப பையன் சாக்லேட்டு கொடுத்துருக்கான். சொல்லுங்க, வாங்கலாமா வாங்கக்கூடாதா? சர்ச்சில் இருந்தால் அப்படி தான் சொல்லுவோம், வாங்கக்கூடாதுன்னு. அந்த பிள்ளை செருப்பை தூக்கி காமிச்சிருக்கு. என்ன தூக்கி காமிச்சது? செருப்பை தூக்கி காமிச்சிருக்கு. அந்த மகள் இங்கே இருக்கிறாங்களா? பால் பிரதருடைய தங்கச்சி மகா. நான் சொன்னது சரிதானா? பால் பிரதர் எங்கே இருக்கிறா? காட் பிளஸ் யூ. இங்கே முன்னால் இருக்கு. வெரி குட், வெரி குட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டில் சொல்லியிருக்காங்க, யாரோ அவங்க அப்பான்னு நினைக்கிறேன், தந்தை வாங்கிட்டு போட்டீங்கன்னா அதுக்கு ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சத்தம் போட்டோன்னா அது சொல்லியிருக்கு. எங்கள் ஜோயல் மாமா இப்படி செஞ்சால் பிடிக்காது, சர்ச்சில் எங்களுக்கு இப்படி கற்றுக் கொடுக்கலை. எதுக்காக சொல்கிறேன்? சண்டே ஸ்கூலில் நம்மகிட்ட வளர்ந்த பிள்ளைகள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க. இவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை பின்னாட்களில் ரொம்ப மகிமையாக இருக்கும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் உயிருள்ள சாட்சி. நான் சொல்லி வச்சுட்டு வரல, ஆவியானவர் திடீர்னு அதை ஞாபகப்படுத்துறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பிள்ளைகள் ஸ்ட்ராங்கா இருக்கணும் வசனத்துல. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் இந்த வசனம் விதமாக எழுதப்பட்டிருக்கு. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம பிள்ளைகளை உறுதியா நிப்பாட்டணும், வசனத்துல உறுதியா வைக்கணும். என்ன பிரச்சனை, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நோனா நோதான் அப்படின்னு சொல்ற கிருபை, தைரியத்தை கர்த்தர் நம்ம பிள்ளைகளுக்கு தருவாராக. அப்பதான் சபை வளரும், கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படும். நம்ம ஃபுல்லா காம்ப்ரமைஸ் ஆகி போயிட்டோம்னா அப்புறம் எங்க வளர்ச்சி? என்னத்தை நம்ம தலைகீழன்னு ஜெபம் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. இங்க சொல்லப்பட்ட வசனம் தான். அப்போஸ்தலர் 9:31 மறந்துடாதீங்க. கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் சபைகள் நடந்து பெருகின. உங்க பிள்ளைகள் ராத்திரி மொபைல் எவ்வளவு நேரம் யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. தூங்குறாங்களா நல்லா? இன்னைக்கு ஒரு ஆய்வு சொல்லுகிறது, நிறைய பிள்ளைகள் 12ஆம் வகுப்புக்குள்ள மனநிலை பாதிக்கப்படுதான். அவங்க மனநிலை என்ன செய்கிறது? 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கிறதுக்குள்ள பாதி மனநிலையை பாதிக்கப்பட்டதுங்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில் அநேக வாழ்க்கை கெட்டு போய்விட்டது. இதெல்லாம் நான் சொல்லலை, ஒரு சர்வே முடிவு சொல்லுகிறது. அப்ப பாருங்க எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கு அந்த பிள்ளைகளுக்கு. நம்ம தான் பொறுப்பு. நீங்க சொல்லணும், என்ன பிரச்சனைனாலும் அப்பாட்ட சொல்லு, என்ன பிரச்சனைனாலும் அம்மாட்ட சொல்லு, உனக்கு தீர்த்து வைக்க நாங்க இருக்கிறோம். இப்படி சொல்லுங்க. நீ தப்பே ஒருவேளை பண்ணாலும் சொல்லு, அடுத்து திருத்தறைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஆமென், ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகள்கிட்ட அப்படி நம்ம நெருக்கமா இருந்தாதான் இந்த பிள்ளைகள் நம்மை நம்பி சொல்வாங்க. சிலர் சொல்றதுக்கு முன்னாலே டமால் டமால்னு அடிச்சு விடுவாங்க. முதல்ல கேளுங்க, பிள்ளைகள் என்ன சொல்ல வர்றாங்க, அவங்க பிரச்சனை என்ன என்பதை கேளுங்கள். அதற்கு பிற்பாடு அமைதியா தீர்வை சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நமக்கு கேட்டோன்னு அங்க பிபி ஏறிடுது. நமக்கு அப்படி அப்படின்னு வரும். உலகத்துல எல்லா பிள்ளைகளுக்கும் பிரச்சனை வரத்தான் செய்யும். உங்க பிள்ளைகளுக்கு இல்லைன்னு நினைக்காதீங்க, உங்ககிட்ட சொல்லலைன்னு நினைக்கிறேன். பிரச்சனைகள் வரும். கர்த்தர் கிருபை தான் பாதுகாக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களை எங்கள் பிள்ளைகளை உங்க கிருபைக்குள்ள, வயதானவங்க இருந்தால் சொல்லுங்க, எங்க பேர குழந்தைகளை உங்க கிருபைக்குள்ள கர்த்தர் கிருபையா வைத்து காப்பீராக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? 3 குறிப்புகளை சொல்றேன். தேவனுடைய பிள்ளைகளை முதிர்ச்சி அடைந்த அனுபவத்துக்கு இருக்கிற ஒரு 3 காரியம். நிறைய குறிப்புகள் சொல்லலாம், டைம் இல்லை. 2 பேதுருவின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 பேதுருவின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஸ்தோத்திரம். வாசித்த அதே வசனத்தில் பாருங்க, கடைசி பகுதி, கனியற்றவர்களாய் இருக்க ஒட்டாது. அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஆண்டவர் நம்மை பிறருக்கு ஆசீர்வாதமா வைக்கிறார். இந்த முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இதான் வார்த்தை. நம்ம மூலமா அநேகரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க மூலமா நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படாங்க. பிறருக்கு ஆசீர்வாதமா இருப்பது அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பிறருக்கு ஆசீர்வாதமா இருப்பது அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென், ஸ்தோத்திரம். 2 பகுதிகள் இருக்கு. ஒன்று, நாம் ஆசீர்வாதமா இருப்பது. இது நார்மல் லைஃப், கிறிஸ்டியன் லைஃப், எல்லாரும் அப்படிதான் இருக்கிறோம். 2வது, பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. இதுதான் முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென், ஸ்தோத்திரம். முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பாங்க. அவங்க ஜெபம் பண்றத, ஜெபத்தை விரும்புறதை விட மற்றவர்களுக்காக அவங்க ஜெபிப்பாங்க. அவங்க தான் நல்ல மெச்சூர்டு கிறிஸ்டியன்ஸ், முதிர்ச்சி அடைந்தவர்கள். அதற்கு சில அடையாளங்களை நம்ம பார்க்கிறோம். பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு என்ன சில அடையாளங்கள். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18லிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் இருக்கு. 18லிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் இருக்கு. குறித்து கொள்ளுங்கள். ஆபிரகாம் லோத்துவுக்காக ஜெபிக்கிறான். முதல் குறிப்பு, எல்லாம் சப் பாயிண்ட்ஸ். முதல் குறிப்பு, பிறருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அக்கறை செலுத்துவார்கள். மற்றவங்க ஜெபிக்கணும், சக விசுவாசி நல்லா இருக்கணும், இவங்க நல்ல ஊழியம் செய்யணும், இவங்க சர்ச்சில் தூணா நிற்கணும் அப்படின்னு இந்த முதிர்ச்சி அடைந்தவர்கள் மற்றவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில கவனம் செலுத்துவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம எதுல கவனம் செலுத்துறோம்? நாம் வளருவதற்கு ஒரு பக்கம் கவனம் செலுத்தணும், அது அடிப்படை, அது தேவைதான். ஆனால் அதே நிலையில் அடுத்த நிலை என்னவென்றால் பிறருக்கு நாம் ஆசீர்வாதமா மாறணும். பிறருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அக்கறை செலுத்தணும். மற்றவங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம அவங்களுக்கு உறுதுணையா இருக்கணும். சிலர் சோர்ந்து போய் இருப்பாங்க, சர்ச் முடிஞ்சவன கை கொடுத்து உற்சாகப்படுத்துங்க. உங்க முகம் ரொம்ப டல்லா இருக்கு, உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். சிலர் பிரச்சனை வெளியே உடனே சொல்ல மாட்டாங்க, போட்டு தொலைச்சி எடுத்து அடுத்த வாரம் அவங்க உங்க பக்கத்திலே வராம போயிடக்கூடாது. ஐயா இந்த ஆளை பார்த்தா உயிரை வாங்கிடுவாரு, என்னன்னே கேட்டு நம்மளை கொன்னுருதாரியா. எல்லாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க பிரச்சனைகளை ஓப்பனா. ஆமென், ஸ்தோத்திரம். என்கிட்ட சிலர் பிரச்சனைகளை சொல்வாங்க, என்னை தாண்டி என் மனைவியை தாண்டி எங்கேயும் போகாது. ஆமென், அவங்க குடும்பத்துக்கும் போகாது, எங்கள் குடும்பத்துக்கும் வராது. ஏன்னா பர்சனலாக சொன்ன விஷயம் என் மனைவிக்கு தெரியும். ஆமென். ஆனால் எங்கள் 2 பேரை தாண்டி என்ன செய்யாது, போகாது. ஏன்னா எங்களை நம்பி நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் போய் அதை ஓப்பன் பண்ண முடியாது. ஆகவே நம்ம மற்றவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, மற்றவங்க ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு அவங்க தான் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறவங்க. 2வது அடையாளம், கடந்த காலத்தில் நமக்கு ஏற்பட்ட தீமைகளை மறப்பது. கடந்த காலத்தில் நிறைய தீமைகள் நடந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில். மற்றவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்குன்னா அதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் மறந்துடணும். ரொம்ப கஷ்டம்தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம், ஸ்தோத்திரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம், பைபிள் அழகா ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 41ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை பாருங்க. என் வருத்தம் அனைத்தையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார், அதுதான் மனாசே. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கடந்த கால தீமையே நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. 1990 இந்த ஆள் பண்ண சேட்டையே நினைச்சு, அவர் நமக்கு விரோதமா பேசினதையே நினைச்சு மைண்ட்ல ஏத்துனா நீங்க பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியாது, முதிர்ச்சி அடைய முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாத்தையும் மறந்துருங்க, தீமைகளை மறந்துருங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவில் வைத்து நன்றி சொல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதை உங்க இருதயத்திலிருந்து வெளியில எடுத்துருங்க. கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான உணர்வுகள், உங்களை ஏமாற்றி இருப்பாங்க, உங்களை மோசம் போக்கி இருப்பாங்க, நிறைய பேர் உங்களை தெரிந்தே அவமானப்படுத்தி இருப்பாங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்குரியதெல்லாம் வஞ்சித்திருக்கலாம், பரவாயில்ல,
நீங்கள் அதெல்லாம் மறந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பெரிய ஊழியக்காரங்க அவங்களோடலாம் பழகிற வாய்ப்பு கிடைக்கும் போது யோசிப்பேன். சிலர் அவங்ககிட்ட நேரடியாகவே ரொம்ப ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க. சில ஊழியக்காரங்க அதெல்லாம் நான் பார்த்தனால எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஆனால் அடுத்த நேரம் சில நேரங்களில் நம்ம தலைவர்கள் அவங்கள கை கொடுத்து ஹக் பண்ணி அவ்வளவு அன்பு பாராட்டுறதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதுதான் லீடர்ஷிப். ஆமென், ஸ்தோத்திரம். என்னதான் செஞ்சாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு விரோதமாக 4 பேர்கிட்ட அந்த ஆள் அப்போ தான் திட்டிட்டு வருவார். ஆனால் அவரை பார்த்தோன்னா ஐயானு கும்பிடுவார், அவர் கட்டி பிடிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் மறக்கும்படி கர்த்தர் செய்வாராக. அதான் நல்ல தலைவருக்கு அடையாளம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் பார்த்து நான் கற்றுக்கொள்கிறேன் நிறைய காரியங்களை. ஸ்தோத்திரம். நிறைய பெரிய ஊழியர்களோட சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும் போது சும்மா போயிட்டு வர்றதில்லை, அவங்க ஒவ்வொரு அணுவையும் பார்ப்போம். ஸ்தோத்திரம். டைனிங் டேபிளில் உட்காந்தா கூட எப்படி சாப்பிட்றாங்க, என்ன செய்கிறாங்க, ஊழியர்களோட எப்படி பழகுறாங்க, இந்த அணுகுமுறை இதெல்லாம் பார்த்து கற்றுக்கொள்ளுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை, பிறருக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கன்னா கடந்த கால தீமைகளை மறக்கணும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை பாருங்க. ஏசா 400 பேரோட வர்றானோன்னு யாக்கோபுக்கு ஐயோ பயந்து போய் நிற்கிறான். ஜெபம் பண்ணதுக்கு அப்புறமும் தைரியம் வரல. இவன் மாறிட்டான், ஆனால் அவனுக்கு ஒரு பயம் இருக்கு உள்ள. என்னதான் இருந்தாலும் 2 தடவை ஏமாத்திட்டோம், 2 தடவை மோசம் போக்கிட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய், யாக்கோபு விவரமான ஆளு, ஜெபம் பார்த்த முடிச்சுட்டு நேராக போய் கொஞ்சம் தள்ளியே அவன் காலில் விழுந்துட்டான். பக்கத்தில் போய் விழுந்தான், எலும்புக்குள்ளே பட்டயத்தை வச்சு போட்டுறக்கூடாது. இங்கே வர்றான்னா அங்கேயே காலில் விழுந்துட்டான். அவ்வளவு தள்ளி 7 விசை. ஸ்தோத்திரம். 1 தடவை இல்லை, 7 தடவை. 2 தடவை செஞ்ச தப்புக்கு 7 தடவை என்ன செய்யறான், காலில் விழுதான். ஸ்தோத்திரம். 4ஆம் வசனத்தை பாருங்க. அவன் அங்கே நிற்கான், அப்படியே கிட்ட வர்றான். ஆனா ஏசா அவன் வருவன் வரை இவன் வெயிட் பண்ணல. இதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வசனம். 4ஆம் வசனத்துல அவன் மெதுவா அப்படியே பயந்து பயந்து வர்றான். ஏசா எதிர்கொண்டு ஓடி போய் அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பல வருஷம் கழித்து, ஸ்தோத்திரம், கடந்த கால கசப்பெல்லாம் ஏசா மறந்தனால தான் அந்த இடத்துல அவன் முந்தி வந்து யாக்கோபு கையை பிடிக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம் பண்றவன் ஆவிக்குரியவன் யாக்கோபு. இவன் போய் ஒப்புரவாகிறதுக்குள்ள ஏசா என்ன செய்யறான், இவன் கையை பிடிச்சிட்டான். சில நேரங்களில் உலக மனுஷன்ட்ட இருக்கிற சில நல்ல குணங்கள் நம்மகிட்ட குறைஞ்சி போயிடுது. கர்த்தர் அதெல்லாம் நம்ம பெருக கர்த்தர் கிருபை தருவாரா. நான் குறைவா சொல்லலை, தாழ்வா சொல்லலை, நெகட்டிவாக எடுத்துடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை இதுதான் ஃபேக்ட், இதுதான் உண்மை. அநேக நேரங்களில் நம்ம சொல்கிறோம் தெரியுமா, கிறிஸ்தவனை கூட நம்ப முடியலையா, ஆனால் புறஜாதியாக இருந்தாலும் உண்மையாக இருக்கிறான். அதை வச்சு தான் சொல்கிறேன். அப்போது அவன் இன்னும் ஆவிக்குரிய நிலையில இல்லை ஏசா. இவன் ராத்திரியெல்லாம் ஃபுல் நைட் ப்ரேயர் ஜெபம் பண்ணிட்டு வர்றான். ஆனால் இவன் யோசிக்கிறான் முன்னால் வர்றதுக்கு, விழுந்து விழுந்து 7 தடவை எஞ்சிட்டு அப்படியே இருக்கான். ஆனால் அவன் இதை மறந்து முன்னால் வந்து இவன் கையை பிடிக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, ஏமாற்றப்பட்டது யாரு, ஏசா. ஆனால் முந்தி கொண்டது ஏசா தான். இந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஒரு நல்ல மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னா, முதிர்ச்சி இருந்துன்னு வைங்களேன், இன்னொருத்தர் வந்து ஒப்புரவாவாங்கன்னு யோசிக்க வேண்டாம், நாமே ஒப்புரவாயிருவோம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணிட்டு வந்த யாக்கோபே ஏசா மிஞ்சிட்டான். ஸ்தோத்திரம். நம்ம ப்ரேயர் சில நேரம் நம்மளை ஸ்பீடாக கொண்டு போய் செயல்பட வைக்கணும். ஜெபம் நல்லா ஸ்பீடாக பண்ண யாக்கோபு, அடுத்து செயல்பாடு அவனுக்கு கொஞ்சம் குறைவாயிட்டு. இன்னைக்கு ஜெபம் எவ்வளோ வேகமாக இருக்கோ, செயல்பாடும் அவ்வளோ வேகமாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம் வேகமா இருக்கிற போல செயல்பாடு வேகமா இருக்கணும். 3வது யாத்ராமம் 32:32 பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறவர்களுக்கான அடையாளம். 3வது என்னன்னா, எதிர்மறையான காரியங்கள் நடக்கும் போதும் யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க. மோசே
40 நாள் மலையில் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணிட்டு வர்றாரு. 40 நாள் ஆவியில் நிரம்பி நல்லா ஜெபம் பண்ணி 10 கட்டளைகளை கொண்டு வந்தா, இவர்கள் பொன் கன்றுக்குட்டியை செய்து விக்கிரக ஆராதனை செய்தார்கள். விக்கிரக ஆராதனை அங்கே வேசித்தனம் என்கிற பாவத்தை கொண்டு வந்தது. ஸ்தோத்திரம். விக்கிரக ஆராதனை எங்க இருக்கோ அங்க வேசித்தனம் வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்தோத்திர சித்தீம்ல இருக்கும்போது பீலையாம் ரகசியத்தை சொன்னனால அவர்கள் ஸ்தோத்திரம் வேசித்தனத்தில் விழுந்தாங்க, விக்கிரக ஆராதனைக்குள்ள போனாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, 2 காரியத்தை சொல்றேன். எங்க விக்கிரக ஆராதனை இருக்கோ அங்க வேசித்தனம் இருக்கும், எங்க வேசித்தனம் இருக்கோ அங்க விக்கிரக ஆராதனை இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, விக்கிரக ஆராதனை வந்துச்சு, அடுத்து வேசித்தனம் வருது. பீலையாம் ரகசியத்தை சொன்ன போது மோவாபின் ராஜா வர்றான் பாலாக்கு, அங்க வேசித்தனம் முதல்ல வருது, அடுத்து விக்கிரக ஆராதனை வருது. ஆகவே இது ரெண்டும் ஸ்தோத்திரம் ஜோடியா வருது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். விக்கிரக ஆராதனை செய்யறவங்களோட ஏன் கலந்து இருக்க கூடாது? சில நேரம் வெளியில நல்ல சன்மார்க்கர்களா இருப்பாங்க, உள்ள அந்த ஸ்பிரிட் இருக்கும், நம்மளை தாக்கிறோம். அதனால தான் நம்ம பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய நண்பர்கள் தேவை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களே யோசிப்பீங்க, நல்லா தானே இருந்தோம், ஏன் நமக்கு மைண்ட்ல இப்படி ஒரு போராட்டம்? எங்கேயோ விக்கிரக ஆராதனை செய்யற ஆளு நமக்குள்ள நுழைஞ்சிட்டான். கேர்ஃபுல்லா இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அப்போ மோசே சொல்றான், என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும். நியாயப்படி இவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே, பொன் கன்றுக்குட்டியை செய்ய சொன்ன ஆரோனையும் செய்து வணங்கின இந்த மக்கள் பெயரையும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுன்னு சொல்லியிருக்கணும். இதுதான் உண்மை. ஆனால் ஒரு நெகட்டிவான விஷயம் நடக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த யாத்ராகமம் 32:32 இவன் ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஏன் பேரை கிறுக்கும்? எதிர்மறையா உங்க வாழ்க்கையில நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும்போது உங்க மனைவியை குறை சொல்லாதீங்க, உங்க கணவனை குறை சொல்லாதீங்க, ஒன்னாலதான் அப்படின்னு. பிள்ளைகளை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அந்த தவறுகளை திருத்தி கொள்வதற்கு ஸ்தோத்திரம் அதை நம்மேல் ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. தோல்விகளை நம்ம பக்கம் நாம் ஏற்றுக்கொள்ளணும். தோல்வி வந்த உடனே வேற பக்கம் டைரக்ட் பண்ணிடக்கூடாது. நல்ல லீடர், நல்ல தலைவர்னா தோல்வி வந்தால் அதை தன் பக்கத்தில் தன்னுடைய பட்சத்தில் எடுத்துக்கொள்ளணும். ஸ்தோத்திரம். அதான் யோசுவா, அதான் மோசே. இந்த லீடர்ஷிப் எல்லாம் வாசித்து பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு தலைப்பு எடுத்து அந்த தலைப்பிலிருந்து முழு வேதாமத்தையும் தியானம் பண்ணுங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளை எதிர்மறையான காரியம் வாழ்க்கையில் நடக்கும்போது அவங்களால தான் இப்படி, இவங்களால தான் இப்படி அப்படிலாம் சொல்லாதீங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை சரி செய்வதற்கு கர்த்தர் கிருபை தருவா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைகள் கெட்டு போனேன்னு என்ன சொல்லுவாங்க? மனைவியால தான் கெட்டு போன, நீர் கொடுத்த செல்லத்தினால தான் பிள்ளை கெட்டு போயிட்டு அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. இப்படியே சொல்லி சொல்லி வாழ்க்கை உருண்டு போயிட்டே இருக்கும். ஆனால் யார் அதை பொறுப்பெடுக்கிறது? அதுதான் சொன்னேன், முதல்ல அந்த பிள்ளைகளை ஜெபத்தில் ஆவிக்குரிய விஷயத்துல கட்டி எழுப்ப கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. 2வது, முதிர்ச்சி அடைந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. 2வது குறிப்பு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்போஸ்தலர் 2:14. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமா, யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். 2வது, தேவன் நடத்துதலை புரிந்து கொண்டவர்கள். முதிர்ச்சி அடைந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா தேவனுடைய நடத்துதலை புரிந்து கொள்வாங்க. நான் இதுல இருந்து ஒரே ஒரு சத்தியத்தை மட்டும் சொல்றேன். பேதுரு 11 அவனோட சேர்த்தான் 11 பேர். ஏன்னா 12 இல்லை, ஒரு யூதாஸ் இங்க வரல, அவன் அதுக்குள்ள அவன் வாழ்க்கை முடிந்தது. அப்போ இவன் கூட 10 பேர் நிற்கிறாங்க, இவன் தான் எழும்பி பிரசங்கம் பண்றான். 10 பேர் என்ன செஞ்சாங்க? அப்போ பேதுருவே, நானும் இயேசுநாதரோட தான் இருந்தேன், உண்மைய மாதிரி தான் நானும் வந்தேன், படகையும் மீனையும் விட்டுட்டு. அந்திரையா சொல்லியிருப்பான், ஆனால் அப்படி சொல்லலை. ஆண்டவருடைய நடத்துதலை 10 பேரும் புரிந்து கொண்டாங்க. பேதுருக்கு சப்போர்ட்டா நின்னாங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. என்னையா நீர், எங்களை மாதிரி தான் நீரும் வந்தீர்.
இப்போ என்னடான்னா நீர் எங்களை லீட் பண்ணுறீர், நீர் என்ன பிரசங்கம் பண்ணுறீரு, நாங்கள் அம்மா கூட சும்மாலாம் நிற்கிறோம் அப்படின்னு 10 பேருக்குள்ளேயும் ஒரு எண்ணம் வரல. அந்த 10 பேரும் அவனோட எழுமி நின்னாங்க. அந்த ஒரு மனம் எப்போ வருதுன்னா தேவ நடத்துதலை புரிந்து கொள்ளும் போது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் பாருங்க. யோவானும் பேதுருவும் சேர்ந்து சர்ச்சுக்கு போகிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஜெபம் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ என்ன நடக்குது? ஸ்தோத்திரம். அங்கே ஒரு பிறவி சப்பானி உட்காந்து பிச்சை காட்டிட்டு இருக்கிறான். இவங்க 2 பேரையும் பார்த்து கேட்குறான், ஏதாவது கொடுங்கன்னு. அப்போ 6ஆம் வசனத்தில் பேதுரு சொல்கிறான், வெள்ளியும் பொண்ணு இடத்துல இல்லை சொல்லிட்டு 7ஆம் வசனத்தில் 2 பேரும் இருந்த இடத்துல பேதுரு தான் முந்தி கொள்கிறான். பிரசங்கிப்பதில் முந்தி கொண்டான். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் அற்புதம் செய்வதில் முந்தி கொண்டான். ஆனாலும் யோவான் இவன் கூட தான் நிற்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் தேவ நடத்துதலை புரிந்து கொள்ளுகிற காரியம். ஒரு பேதுருவால மட்டும் நடக்கல, ஒரு யோவானும் அங்க நிக்கிறனால தான் நடக்குது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உடனே வந்து, ஐயா நீர் வலது கையை பிடியும், நான் இடது கையை பிடிக்கிறேன், 2 பேரும் சேர்ந்து தூக்கினாதான் ஏன் தூக்க முடியும், இவ்வளோ வெயிட்டை தூக்க முடியாதுன்னு அவன் சொல்லலை. யோவான் முடியும், இயேசுவின் நாமத்திற்கு அவ்வளோ பவர் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். பேதுரு மேல யாருக்கும் வருத்தமோ கசப்போ இல்லை. எல்லாத்தையும் நீரே செய்யறாரு, பிரசங்கமும் நீர் தான் பண்றீரு, அற்புதம் செய்யணும் அதுலேயும் முதலால நான் உங்க கூட தானே வர்றேன், என்ன விட்டுட்டியற அப்படின்னு கொஸ்டின் பண்ணல. அப்படி ஒரு எண்ணமே வரல. காரணம் தேவனுடைய நடத்துதலை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதான் முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து 3வது ஒன்றை நாம் புரிந்து கொள்ளலாம். யோசுவா 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல காலேப் யோசுவாவை பார்த்து சொல்றான், காதேஸ் பர்னேயாவில் இருக்கும்போது கர்த்தர் மோசேயின் இடத்துல உம்மை குறித்தும் என்னை குறித்தும், அருமையா அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை குறித்தும் உம்மை குறித்தும். நம்ம 2 பேரும் ஒன்னா தான் டிராவல் பண்ணி வர்றோம். யோசுவா நம்ம 2 பேரும் ஒன்னா தான் டிராவல் பண்ணோம் மோசேக்கு. ஆனா இப்போ நீர் தலைவர், இப்போ நீர் தான் லீடரு. ஆனா ஸ்தோத்திரம், அந்த காலேப் யோசுவாவின் இடத்துல வந்து கேட்குறான், எனக்கு மலை நாட்டை தாரு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒன்ட்டு என்னையா கேட்குறது, நானும் நீயும் ஒன்று தான், மோசே தான் நமக்கு பிரதானம். அவரே அன்னைக்கு சொல்லிட்டாரு, நான் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லலை. இன்னைக்கு கர்த்தர் எப்படி நடத்துகிறாரோ அந்த நடத்துதலை புரிந்து கொண்டது மட்டும் இல்லை, காலேப் அந்த நடத்துதலுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். இன்னைக்கு சிலருக்கு புரியும் இதுதான் தேவனுடைய நடத்து, ஆனால் கீழ்ப்படிய மாட்டாங்க, புரிந்து கொண்டு ஒப்பு கொடுக்க மாட்டார்கள். யோசுவா 14 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் கீழே வாசித்து பாருங்க. அந்த காலேபை குறித்து சொல்லப்பட்டது. அவனே சொல்றான், என் தேவனாகிய கர்த்தரை நான் உத்தமமாய் பின்பற்றி வந்தேன். அந்த வசனத்தை டிஸ்பிளே பண்ணுங்க. என் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரம் நான் உத்தமமாக பின்பற்றி வந்தேன். அது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. அவன் இதை வச்சுட்டு கிளைம் பண்ணல, நான் இவ்வளவு உத்தமமா பின்பற்றினேயா, நீர் என்னையா இப்படி பண்ணிட்டீரு, நான் தான் உத்தமமா பின்பற்றினேன்னு சொல்லல. 9ஆம் வசனத்தில் இருக்கு. ஸ்தோத்திரம். எவ்வளவு உத்தமமா இருந்தாலும் உண்மையா இருந்தாலும் ஆண்டவருடைய நடத்துதலுக்கு காலேப் தன்னை ஒப்பு கொடுத்தான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். தேவன் நடத்துதலுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. 2 பேரும் ஒன்னா டிராவல் பண்றாங்க. திடீர்னு யோசுவாவை அங்கே கொண்டு போறாரு, இவனை ஒரு பக்கம் கொண்டு போறாரு. கர்த்தர் அந்த நடத்துதலை கொண்டு போகும்போது காலேப் புரிந்து கொண்டான், இது தேவனுடைய நடத்துதல். இன்னைக்கு நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் காலேபையும் உயர்த்தினாரு, யோசுவாவையும் உயர்த்தினார். தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம், உங்க வாழ்க்கையில ஆண்டவுடைய நடத்துதலை முதல்ல புரிந்து கொள்ளுங்க. உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவுடைய நடத்துதலை புரிந்து கொள்ளுங்க. உலக மனுஷனை மாதிரி கிளைம் பண்ணக்கூடாது. உலகத்தான போல என்ன செய்ய முடியாது, ஆவிக்குரிய விஷயங்களை தீர்மானிக்கவே முடியாது. நீங்கள் தேவ நடத்துதலுக்காக காத்திருங்கள். தேவ நடத்துதலை புரிந்து கொள்ளாத ஒரு சவுலால தேசத்துல குழப்பம், இராணுவத்துக்குள்ள குழப்பம்,
அரசவையில குழப்பம், குடும்பத்துக்குள்ள குழப்பம். காரணம், தேவ நடத்துதலை அவன் புரிந்து கொள்ளவில்லை. யோனத்தான் புரிந்திருந்தான், சவுலுக்கு புரியல. தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் நம்மளை எந்த டைரக்ஷன்ல நடத்துறாரோ அதிலே நடப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நீரோட்டம் போற போக்கில் நம்ம நீச்சல் அடிச்சா ஈஸியா இருக்கும், அப்படிதானே? ஆனா எதிர்நீச்சல் அடிச்சா நம்ம டயர்ட் ஆயிடுவோம். ஸ்தோத்திரம். எதிர்நீச்சல் அடிச்சா டயர்ட் ஆயிடுவோம், ரொம்ப நேரம் அடிக்க முடியாது. இல்லை நான் 2 மணி நேரம் பரவாயில்ல அது. ஆனால் இதே இது நீங்கள் நீரோட்டம் போகிற போக்கில் அடித்தா 3 மணி நேரம் அடிக்கலாமே. அப்போ ஆவியாண்டிய நடத்துதலுக்கு மாறா செயல்பட்டால் ரொம்ப நேரம் நம்மளால் தாக்கு பிடிக்காது கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆவியாண்டிய நடத்துதலுக்கு உட்பட்டா கிறிஸ்தவ வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலக பிள்ளைகளை போல உங்கள் பிள்ளைகளை வளர்க்காதீங்க. தேவ நடத்துதலுக்கு அவர்களை ஒப்பு கொடுங்க. தேவ நடத்துதலுக்கு ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம். பேதுரு பிரசங்கிப்பதில் முந்தி கொண்டான், அற்புதம் செய்வதில் முந்தி கொண்டான். யோசுவா காலேபோடு இருந்து லீடர் ஆகுறான், அவனுக்கு மேலே வந்துட்டான். ஆனா காலேபதை புரிந்து கொண்டு தேவ நடத்துதலுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள் எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த அவரால முடியும். கர்த்தர் நடத்துகிற, கர்த்தர் அபிஷேகித்த தேவ மனுஷனோடு இருந்தால் நமக்கு பாதுகாப்பு. திரும்ப சொல்றேன், கர்த்தர் அபிஷேகித்த, கர்த்தர் நடத்துகிற தேவ மனுஷனோட இருந்தால் நமக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 3வது சொல்லி முடிக்கிற 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். முதிர்ச்சி அடைந்த ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருப்பாங்கன்னா, தங்களை மறைத்து கொள்வார்கள். எழுதி கொள்ளுங்கள். 3வது குறிப்பு, தங்களை மறைத்து கொள்வார்கள். எந்த சூழ்நிலையிலும் தங்களை வெளிப்படுத்த மாட்டாங்க. ஸ்தோத்திரம். தங்களை எக்ஸ்போஸ் பண்ண விரும்ப மாட்டாங்க, தங்களை வெளிக்காட்ட விரும்ப மாட்டாங்க, தங்கள் பெயர் வரணும்னு எதையும் செய்ய மாட்டாங்க, தங்களுடைய பெயரை பிரஸ்தாபம் பண்ண விரும்ப மாட்டாங்க. ஸ்தோத்திரம். எந்த இதுலையும் தங்களுக்கு ஒரு காரியம் இருக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். சில நேரங்களில் ஏதோ ஒன்று எதிர்பார்ப்பாங்க. ஆவிக்குரியவர்களே அப்படி இருக்கு. ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பார்ட், ஒரு பகுதியை எதிர்பார்ப்பாங்க. பாஸ்டர் அதை கொடுக்கலன்னா பிரச்சனை ஆயிரும். அப்படி அல்ல. நாம் முதிர்ச்சி அடைந்தவங்க எப்படி இருக்குன்னா, நமக்கு ஒரு பார்ட் கொடுக்கப்படாம நம்ம எதிர்பார்த்து நடக்காம வேற நடந்தாலும் ஸ்தோத்திரம், நம்ம சந்தோஷமா இருக்கணும். அதுதான் முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். நம்முடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும், நிறைவேறாமலும் போகும். ஸ்தோத்திரம். மற்றவங்க பேரை சொல்லி பாராட்டாட்டா, ஸ்தோத்திரம், மற்றவங்க பேரை சொல்லி பாராட்டிட்டு தங்களுடைய பேரை சொல்லலைன்னா சிலர் வருத்தப்படுவாங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை குறிச்சுக்கிடுங்க. எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்க டைம் இல்லை. பவுலோட ஊழியத்தில் இருந்தவங்க 100கணக்கான பேர். சிலருடைய பெயர்களை மட்டும்தான் பவுல் குறிப்பிடுறார். மற்றவங்கெல்லாம் ஊழியத்தில் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. சிலர் பெயர்களை குறிப்பிட தான் பைபிளில் இடமும் இருக்கு. ஆவியானவர் முன் குறித்ததை எழுதியிருக்கிறான், அவ்வளோதான். ஆவியானுடைய நடத்துதலின்படி வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. பெயர் சொல்லப்படாதவங்கெல்லாம் ஊழியம் செய்யலைன்னு அர்த்தம் இல்லை. இவர்களை விட நல்ல ஊழியம் செஞ்சவங்க பெயர் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதெல்லாம் பரலோகத்தில் போனால் தான் தெரியும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பேரை சொல்கிறாங்க, சொல்லலை, பாராட்டுறாங்க, பாராட்டலை முக்கியம் இல்லை. ஆண்டவர் என் கூட இருக்கிறார், நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன், அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். எல்லாரையும் உற்சாகப்படுத்தி, ஒருவேளை உங்கள் பேரை நாங்கள் மறந்து விட்டுருக்கலாம், ஆனாலும் நீங்கள் வருத்தப்படக்கூடாது. அதான் முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவம். சொல்லலாம், பாஸ்டர் எங்கள் பேரை நீங்கள் மறந்துட்டீங்க, ஆனாலும் பரவாயில்ல, ஸ்தோத்திரம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி என்னைக்கா சொல்லியிருக்கிறோமா? என்ன 4 பேர்கிட்ட போய் என் பேரை மட்டும் விட்டுட்டாரு. ஸ்தோத்திரம். அப்படி இல்லை. முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவம் எப்படி இருக்குன்னா, தங்கள் பெயரை வெளிப்படுத்த நினைக்க மாட்டாங்க, ஆண்டவரை தான் என்ன செய்வாங்க, மகிமைப்படுத்துவாங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில் பாருங்க, பவுல் மனசார வாழ்த்துறான். நிறைய இன்னும் குறிப்புகள் எடுக்கலாம், டைம் இல்லை. ஏகப்பட்ட இடங்கள்ல பவுல் ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் மெச்சிக்கொள்றத
ஊழியத்தில் அவர்களை பாராட்டுறதை நம்ம பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். நிறைய பேர் பெயரை குறிப்பிட்டு பாராட்டுறாரு பவுல். இப்போ சொல்லிட்டே இருந்தால் நமக்கு நேரம் பத்தாது. மற்றவங்களை மனதார பாராட்டுங்க, அதான் முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவம். கைகளை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்க. நல்ல ஜெபம் பண்ணீங்க பிரதர், நல்ல செய்தி கொடுத்தீங்க, நல்ல பாட்டு நடத்துனீங்க, நல்ல ஊழியம் செஞ்சீங்க, ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் ஒரு நல்ல முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவனுக்கு அடையாளம். கைகளை உயர்த்தி அல்லையா சொல்லுங்க. நானே ஜெபம் நடத்தலை, இவர் ஜெபத்தை நம்ம இங்கே வாழ்த்த அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். இது சின்ன பிள்ளைத்தனம், சிறு பிள்ளைத்தனம். ஸ்தோத்திரம். சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா, அவங்களே சந்தோஷமாக போவாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் உங்களுக்கு கொடுக்காம விட்டுட்டார் பாருங்க பாஸ்டர், எல்லாருக்கும் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ஜெபத்தை கொடுத்துருக்கலாம்ல. சும்மா போகிற சங்க ஊதி கெடுத்து அவங்க நல்லா தான் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா நம்மளை பார்த்தாலே திரும்பிட்டு என்னன்னு பார்த்தா யாரோ அதுக்குள்ளே ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு போயிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது கொஞ்சம் நேரம் வேலை செய்யும், இன்ஜெக்ஷன் கொஞ்சம் பவராக தானே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்குறோம். நல்லா இருந்தாங்களே, திடீர்னு நம்மளை பார்த்தாலே திரும்பிட்டு போகிறாங்களே, யாரோ ஒரு இன்ஜெக்ஷனை குத்திட்டாங்க. டாக்டர் மட்டும்தான் குத்தணும், கம்பவுண்டர் குத்துனா பிரச்சனை தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உபதேசம் சர்ச்சில் தான் கேட்கணும், கண்ட இடத்துலையும் கேட்டால் குழப்பம்தான். தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு ஒரு கிருபை தருவாராக. நம்மை மறைத்து கொள்ளுகிற கிருபை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஸ்தோத்திரம் 6வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றது, ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தது. 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து சொல்லுகிறாங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. நம்மை மறைக்கிற இடத்துல தான் கர்த்தரை உயர்த்த முடியும். இன்னைக்கு உங்களால் கர்த்தரை நல்லா ஆராதிக்க முடியுதா? விடுதலையோட சபையில் உங்களை மறைத்து கொண்டா கர்த்தரை உண்மையாக ஆராதிக்கலாம். வர்ஷிப்பில் ஒரு சீக்ரெட் இருக்கு. எங்க நம்மளை வெளிப்படுத்த நினைக்கிறோமோ அங்க கர்த்தர் வெளிப்பட மாட்டாரு. நம்மளை மறைக்கிற இடத்துல கர்த்தர் வெளிப்படுவா. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக.